ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட சர்வாயுதங்கள் எதற்காக நாம் தற்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் பார்ப்போம். ஏனென்றால் போன வாரத்தில் பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவனுடைய தந்திரங்கள் என்ன என்ன என்று சொல்லி போன வீடியோவிலே நாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய விளைவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன விதமான சர்வாயுதம் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய கேரக்டர் என்ன, அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்றத குறித்து நாம் இதனால் பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக. முதலிலே நான் அதை வாசித்து விடுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும் அது இருக்கிறது. முதலாவது சொல்றார், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அதாவது பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் ஆயுதம் சத்தியம் என்னும் கச்சைகள் உன் அறையிலே கட்டினவர்களாகவும், இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாகவும், மூன்றாவது சமாதானம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகவும், நான்காவது பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஐந்தாவது இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய தலைசீராவையும், ஆறாவது தேவவசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இதுதான் நமக்கு வேதத்திலே கொடுக்கிற ஆதாரம். அதாவது முதலாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சர்வாயுதவாதம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், தீங்கு நாளிலே பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும், சகலவித யுத்தத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நிற்கவும், திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது என்னென்ன ஆயுதம் அப்படின்னு சொன்னால், சத்தியம் என்னும் கச்சை. முதலாவது சத்தியம் என்றால் வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேதமாகவே விளங்குகிறார். அந்த சத்தியம் என்னும் அந்த வேதம் நம்முடைய சரீரத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அது என்ன செய்ய வேண்டுமானால் பின்னி பிணைந்திருக்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையிலையும் நாம் சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது. எந்த நிலையிலும் நாம் சத்தியத்தை விட்டு போகக்கூடாது. அது நம்மளோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி கொள்ள வேண்டும். ஒன்று, சத்தியம் எப்போதும் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. ரெண்டாவது சொல்கிறது, சத்தியம் நம்மை எப்போதும் கட்டியிருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை கட்டியிருக்க வேண்டும், சத்தியம் நம்மை கட்டியிருக்க வேண்டும். ஒன்று சத்தியம். ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். இந்த யுத்தத்துக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா மார்க்கவசம் போட்டிருப்பாங்க. அது நமக்கு என்ன கவசம் கொடுக்குறார் என்று சொன்னால், நீதி என்னும் மார்க்கவசம். நீதி பிசறக்கூடாது. எந்த நிலைமை வந்தாலும் சரி நீதி பிறழக்கூடாது, நீதியை மாற்றக்கூடாது. அதனால்தான் அது மார்பில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதி கிறிஸ்தவத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த நீதி பிறழ விடவே கூடாது. அதாவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மீறினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மைன்னா உண்மை, அதுதான், வேறு எதுவும் கிடையாது.
தப்புனா தப்பு தான். நான் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி. தப்புனா தப்பு தான். நீதி, அதுதான் நீதி. எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, நான் நீதியை செய்வேன், நீதியை தான் செய்வேன் அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நீதி அது எப்பயும் மார்பில் இருக்க வேண்டியது. எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் நீதியை தான் செய்வேன். அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வேர் கூட கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வேர் கூட கனி கொடுக்கும். மூன்றாவது, சமாதானம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். எப்பயுமே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். வேதத்தை படித்தால் அந்த சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்திலும் இருக்கும், நம்முடைய இல்லத்திலும் இருக்கும் வேதத்தை படிக்கும்போது. அப்போது அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சமாதானம் சுவிசேஷமாக அறிவிக்கும் ஆயுதம் அது. அதை நாம் எப்பொழுதும் நம்முடைய கால்களிலே தரித்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். சமாதானம் நம்முடைய கால்களிலே தரித்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா, வந்தாலே போதும் ஒரு கலவரமே உண்டாயிடும். சில பேர் சில பேரை பார்த்தா ஓடி போயிடுவாங்க. ஐயோ, இவன்ட்டு நான் நம்மளால பேச முடியாதையா, வந்தால் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நாம் போனால், ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்ற ஒரு சமாதானம் அந்த இடத்துல உருவாக வேண்டும். நம்ம போகிற இடமும் அது சமாதானத்தை கொண்டு செல்ல வேண்டும். நாம் சமாதானமாகவே விளங்க வேண்டும். இதுதான் ரொம்ப, அதாவது நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நான் போகிற இடத்துல எல்லாம் நம்மை பார்த்து மக்கள் சந்தோஷப்படணும். இவரால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது வரணும். ஸோ சமாதானத்தின் ஆவி சொல்லுவாங்க. அதான் சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமாக இருக்கணும் எப்போ வேணாலும் சரி. அடுத்தது நான்காவது, தற்காப்பு கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம். இந்த கேடகம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ரவுண்டாக பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்துருக்கலாம். சண்டையிலெல்லாம் அந்த காலத்து யுத்தத்தில் சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கலாம். அது கேடகம். இந்த கேடகம் இது எதற்கு அப்படின்னு சொன்னால், பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. அவன் எய்கிறது என்ன அப்படின்னா, அக்னியாஸ்திரங்களை எய்கிறான். பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக இந்த விசுவாச கேடகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாச கேடகம் நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அடுத்தது, அது இடது கையில் பிடித்திருக்கிற ஒரு ஆயுதம். இது மற்றவர்களை அடிக்கும் ஆயுதம் அல்ல. நம்மை நோக்கி நல்லது நம்மளை அழிக்க வருகிற அம்பு, ஈட்டி போன்றவைகளை போன்றவர்களை நாம் தேக்கும் அல்லது காக்கும் ஆயுதம் அது. அவன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை அனுப்புவான் என்று சொன்னால், அக்கினி நிறைந்த ஆயுதங்களாக அனுப்புவான். அப்படியே அது வரும்போதே பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படியே பிரட்டி போடுற மாதிரி ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கை அப்படியே பற்றி எரிகிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதெல்லாம் நம்ம அந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருக்குது பாருங்கள், அது இருக்குது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறாரு, அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் மேல் நான் விசுவாசம் வச்சுருக்கேன், நீ என்ன வேணாலும் அனுப்பு, எல்லாத்தையும் முறியடிப்பேன் அப்படின்றப்பட்டதான ஒரு ஆயுதங்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டியது அவசியம். அப்போது அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும்போது அவன் புரிஞ்சுக்குவான், இவன் என்ன அனுப்புனாலும் சரி, மாம்ச இச்சை அனுப்பினாலும் சரி, மற்றபடி மற்ற எந்த காரியம் அனுப்பினாலும் சரி, எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறான் அப்படின்ற அனுப்பி ஒரு கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனே அசந்து போயிடுவான், ஓடி போயிடுவான். எப்பயும் நமக்கு வருவான், நம்ம பிரச்சனை கொடுப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளை கொஞ்சம் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மத்திய 4ஆம் அதிகாரம் பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்சம் காலம் ஒதுங்கிவிட்டு கடைசியில் வரான், அதுக்கப்புறம் அந்த மாதிரி போவான். ஆக நாம் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை நம் கையில் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, ரட்சண்யம் என்னும் தலை சீரா. தலையிலே மாட்டி வச்சுருப்பாங்க, நான் இந்த நாட்டு வீரன், நான் இந்த நாட்டுடைய வீரன், நான் இந்த நாட்டுக்காக போர் புரிகிறவன் அப்படின்றது அடையாளமாக நம்முடைய தலையிலே சிறை இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, நான் யாருன்னு சொல்கிறதுக்காக
அது அடையாளமாக தரும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியின் அடையாளமாக இது தலையில் இருக்க வேண்டும். அடையாளம் இது கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்போது இது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் யார், இவர் என்ன மாதிரி அதே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம பைபிள் கையில் வச்சுருக்கணும். பைபிள் கையில் வச்சுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசி. எப்போ சில எல்லா பெரும்பாலான ஊழியக்காரங்களாம் பார்த்திங்கன்னா, எங்கே போனாலும் சரி பைபிள் கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு பையில் வச்சு பைபிளை கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இவர் வந்து பாஸ்டர் அல்லது விசுவாசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அடையாளம். நாம் அடையாளம் பண்ணோன்னா அது இருந்தாவே போதும், நமக்கு தெரியும். இது 5வது காரியம். 6வது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது பட்டயம் என்ன? கத்தி. அப்போது இந்த 5 வெப்பன்ஸ் நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்காக சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தின் ஆயுத்தம், 4வது விசுவாசம் என்னும் கேடகம், 5வது இரட்சணியம் என்னும் தலைசீரா, 6வது மட்டும்தான் ஒன்று தான் மற்றவர்களை தாக்கும் ஆயுதம். இது தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போது இந்த வசனத்திலே நாம் எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். வசனத்திலே எப்பயுமே நாம் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. வசனம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசுடன் நாம் போரிட முடியாது. எந்த ஆயுதத்தை எப்படி போனாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 6 அடி 7 அடி ஆளாக இருந்தாலும் சரி, பிசாசுகிட்ட ஜெயிக்க முடியாது. பயில்வானாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. நான்லாம் பெரிய ஆளுங்க அப்படி அதெல்லாம் முடியாது. வேத வசனத்துக்கு மாத்திரம்தான் பிசாசனம் பயப்படுவான், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான். அப்போது நீ உபவாசம் இருந்தாலும் சரி, அல்லது நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ எது பேசினாலும் சரி, அவன் பயப்பட மாட்டான். வசனம் இருக்கு அவன்கிட்ட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசிட்டு போரிடும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனங்களை கொண்டு தான் அவர் ஜெயிக்கிறார். வேதவசனம் கொண்டு தான் ஜெயிக்கிறார். வேதவசனத்தை கேட்டோன்னு ஓடி போயிடறான். நீங்கள் தேவகுமாரன் அல்லவா? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தேவகுமாரன் அல்லவா? நீங்கள் ஏன் பசியோடு இருக்கணும்? இந்த கல்லுகளை பார்த்து அப்போன்னு சொல்லுங்கள், அது அப்பமா மாறிடும். இல்லை, நீங்கள் சாப்பிடலாமே, இப்போ நல்ல விஷயம் மாதிரி தானே தெரியுது. இதுதான் தந்திரம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்வினை ஆற்றார். அது ஆற்றோன்னா ஓடி போயிடுறான், அடுத்த கட்டத்துக்கு போயிடுறான். அப்போது இது எங்கேருந்து எடுக்கிறாரு? பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கிறாரு, உபாகமத்திலேருந்து எடுக்கிறாரு. எடுத்து அவர் பேசுகிறாரு. அந்த கேட்டோன்னா ஓடி போயிடுறான். அப்போ இந்த வசனத்தை தான் கேட்கணும். என்னுடைய வரங்கள் பயன்படுத்துறதுனால எனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குது, எனக்கு குணமாக்க, இந்த வரங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் செய்ய வேண்டிய வேத வசனத்தால் நாம் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த வேத வசனம் நிறைந்திருந்து நாம் நல்ல வசனத்தில் நல்ல பழக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவன் நம்மை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா அவனை தாக்கும், அது மட்டும்தான் தாக்குற ஆயுதம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்போ இது எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் ஆயுதம், விசுவாசம் கேடகம், இரட்சணியம் தலைசீரா, தேவவசனம், இது எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 6 விதமான ஆயுதங்களோடு நாம் எல்லா நேரங்களிலும் சகலவித வேண்டுதல், அடுத்தது விண்ணப்பத்தோடு, 3வது ஆவியிலே ஜெபம் பண்ணி, 4வது அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாக இருக்கணும். ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியாக இருக்கணும். இதுக்கு என்னங்க பண்ண போகிறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஜெபத்தில் சொல்லியிருக்கேன், அவர் பார்த்துப்பார். அந்த மன உறுதி நமக்கு இருக்கணும். அடுத்தது 5வது சகலவித பரிசுத்தவான்களுக்கு செய்யும் வேண்டுதலிலே விழித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 6 காரியங்கள் தேவ சமூகத்தில் நாம் பண்ணணும். வேண்டுதல் செய்யணும், விண்ணப்பம் செய்யணும், ஆவியிலே ஜெபம் பண்ணணும்,
அதன் பொருட்டு மிக மன உறுதியாக இருக்கணும். சகலவித பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்யணும். அதன் பொருட்டு விழித்து கொண்டு இருக்கணும். இந்த காரியங்கள் நாம் இவ்வளோ ஆயுதங்களை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்ன செய்யணும், அதனால தான் நாம் அவர் சமூகத்தில் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வெப்பன்ஸை நாம் எப்பொழுதும் தரித்து கொள்வோம். அது இருந்தால் பிசாசனம் நம்மிடத்தில் வருவதற்கு யோசிப்பான், ரொம்ப யோசனை பண்ணுவான். அதனால் நாம் என்ன செய்யணும், இந்த காரியங்களிலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை தெரிந்து கொண்டீங்க. நாங்கள் ஒரு நாளில் உளையான சேற்றிலே இருந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோவில் இருக்கிற வேத வசனங்கள் மற்றும் ஆண்டவர் இதை சொல்லுகிற கருத்துக்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதித்து மக்களுக்கு அதை மக்களுக்கு ஆண்டவரே புரிந்தவர்கள் இருப்பாங்க, புரியாதவங்க இருப்பாங்க, புரிந்தத்தக்கதாகவும் அதனுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலே மக்கள் பக்தி விருத்தி அடைவும் உமக்கு கனி கொடுக்கிற மக்களாக மாறவும் தேவன் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்தித்தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வீடியோவை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்து இதை லைக் செய்யுங்கள், அடுத்தது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.